அப்பா அப்பா ஒரு குட் நியூஸ்பா. அங்கிள் கம்பெனிக்கு ஒரு புது ப்ராஜெக்ட் வந்திருக்கு. அதுக்கு சூப்பரான ஒரு ஐடியா கிடைச்சிருக்குப்பா. ஃபென்டாஸ்டிக் ஐடியா அங்கிள். கலக்கிட்டான் சந்துரு. டாட் கம்பெனி இந்த வருஷம் கண்டிப்பா ஸ்கோர் பண்ண போகுது. அப்பா என்ன ஐடியா என்ன ப்ராஜெக்ட்லாம் கேட்க மாட்டீங்களா? என்னப்பா சொன்னீங்க? சரியா கவனிக்கல. என்ன ஐடியா? அப்பா ஒரு டிஜிட்டல் வாட்ச் கம்பெனி. அவங்க வாட்சை அவங்க மார்க்கெட்டில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த வாட்ச் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதை மறுபடியும் தூக்கி நிறுத்துற மாதிரி ஒரு ஐடியா கேட்டாங்க. அதுக்கு நான் என்ன ஐடியா சொல்லியிருக்கேன் தெரியுமா? ஒரு பேர் வாட்ச் ஐடியா சொல்லியிருக்கேன்ப்பா. அந்த வாட்சில் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற ஆப் இன்னொருத்தரோட பல்ஸ் ரேட்டை நமக்கு காட்டும். அதை வச்சு நம்ம நேசிக்கிறவங்க சந்தோஷமா இருக்காங்களா இல்லை அப்செட்டில் இருக்காங்களான்னு கண்டுபிடிக்கலாம். அப்செட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உடனே கால் பண்ணி அந்த அப்செட்டை சரி பண்ணிடலாம். எப்படி ஐடியா? அந்த வாட்சை கண்டுபிடிச்சா முதல்ல என் கையில் ஒன்று, உங்கள் அம்மா கையில் ஒன்று கட்டு. அப்போ தான் அவள் பண்ணுற காரியத்தால் என் பல்ஸ் எப்படி எகுறுதுன்னு உங்கள் அம்மாவுக்கு தெரியும். அப்பா என்ன ஆச்சு? என்ன விஷயம்? கம்பெனியில் ஏதாவது ப்ராப்ளமா அங்கிள்? பொன்னி கவர்மெண்ட் ஆர்டர் எடுத்து பண்றாள்ல, அந்த ஆர்டரை வெள்ளிக்கிழமைக்குள்ள 25,000 மீட்டர் ரெடி பண்ணி குவாலிட்டி செக்அப்க்கு சப்மிட் பண்ணணுமா? அதை நம்ம சரியா பண்ணலைன்னா இந்த ஆர்டரையே கேன்சல் பண்ணிடுவாங்களா? ஆர்டர் மட்டும் கேன்சல் ஆகாதா? நம்ம டெபாசிட்டா கட்டியிருக்கோம்ல 30 லட்சம், அதுவும் போயிடுமா? அது மட்டும் இல்ல, அப்புறம் எப்பவுமே கவர்மெண்ட் ஆர்டர் கிடைக்காதான்? அப்பா என்னைக்குள்ள சப்மிட் பண்ணும்? இன்னைக்கும் நாளைக்கு 2 நாள் தான் இருக்கு. நாளான்னைக்கு சப்மிட் பண்ணணுமா? அப்பா அதான் இன்னும் 48 மணி நேரம் இருக்குல்ல, அதுக்குள்ள முடிச்சிட முடியாதா? இதுக்கு ஏன் இவ்வளோ கவலையா இருக்கீங்க? பழைய லேபர்ஸ்லாம் இல்லைப்பா, எல்லாம் கைவிட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ இருக்கிறதெல்லாம் புது லேபர்ஸ். அவங்கெல்லாம் லேடிஸ், நைட் ஷிஃப்ட்லாம் பார்க்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஸ்ட்ரென்த்தே ரொம்ப கம்மி. அப்படி இருக்கும்போது எப்படி பண்ண முடியும்? அப்பா எனக்கு அம்மா மேலே நம்பிக்கை இருக்குப்பா. ஒரு சிச்சுவேஷன் டஃப்பாக இருக்குன்னா அம்மாவும் அதுக்கேற்ற மாதிரி டஃப் ஆகிடுவாங்க. அம்மா அப்படியெல்லாம் விட்டு கொடுத்துட மாட்டாங்கப்பா. டேய், உங்க அம்மாவே என்ன செய்யறதுன்னு தெரியாம ராத்திரி கையை பிசைஞ்சுக்கிட்டு வந்து உங்க அப்பா முன்னாடி தான் நின்னா. அப்பாவோட டிஸ்கஸ் பண்ணலான்னு வந்திருப்பாங்க அத்தை. அதுக்காக அம்மா நம்பிக்கை இழந்து வந்து நின்னாங்கன்னு அர்த்தம் இல்லை. சில கடத்தல் கேஸில் அப்பா ஜெயிலில் இருந்தப்ப அம்மா எப்படி வேலை பார்த்தாங்கன்னு நான் கூட இருந்து பார்த்துருக்கேன். நெருக்கடியான சமயத்தில் அம்மா சிங்கம் மாதிரி ரெடி ஆயிடுவாங்க. நீங்க வேணா பாருங்க, அம்மா இந்த ப்ராஜெக்டை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு காட்டுவாங்க. ஆமா அங்கிள், பொன்னி ஆண்டிய நான் கொஞ்ச நாளா தான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனா ஆண்டி இதுல கண்டிப்பா வின் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. நீங்க ஏன் அங்கிள் நம்பிக்கை இல்லாம இருக்கீங்க? நம்பிக்கை சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லம்மா. இந்த ப்ராஜெக்டை எதிரி கம்பெனிங்க கண்டிப்பா பொன்னியை செய்ய விட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம நானும் இப்போ கம்பெனிக்கு போறதில்ல. அதனால தான் யோசிக்கிறேன். நீங்க போகலன்னா என்னப்பா, நாங்க கம்பெனிக்கு போறோம். அம்மா கூட நாங்க இருக்கோம். கண்டிப்பா இதுல அம்மா ஜெயிப்பாங்க. ஆமா அங்கிள், கண்டிப்பா ஆண்டி தான் ஜெயிப்பாங்க. நீங்க தைரியமா இருங்க. உங்க நம்பிக்கையெல்லாம் நடக்கணும் தான் எனக்கும் ஆசை. பாப்போம். ஆமா, நீங்க 2 பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? அங்கிள் கிட்ட போய் இந்த ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓ அப்படியா? நல்லபடியா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வா. வாழ்த்துக்கள். சரிப்பா, தேங்க்ஸ். வரும் ஆண்டி. வாமா பொண்ணே, உட்காருமா. காஃபி சாப்பிட்றீங்களா? அண்ணே அதெல்லாம் ஒண்ணு வேணாண்ணே. இங்க ராஜாராமுக்கு நடந்த விஷயம், கம்பெனில இப்ப போய்கிட்டு இருக்க ஸ்ட்ரைக்கு, கவர்மெண்ட் ஆர்டரை நீ எடுத்து வச்சுக்கிட்டு அதை முடிக்கிறதுக்கு நீ கம்பெனியா ஆள் தேடி அலையிறது, இதெல்லாம் எனக்கு தெரியுமா? சரி, இப்போ நான் உனக்கு என்ன பண்ணணும்? அண்ணே, நான் உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தயங்கிக்கிட்டு இருந்தேன். என் வேலையை நீங்க சுலபமாக்கிட்டீங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த கவர்மெண்ட் ஆர்டர் தான். அதுக்கு நாளைக்குள்ள நாங்க 25,000 மீட்டர் சப்மிட் பண்ணணும். குவாலிட்டி செக் பண்ண போறாங்க. ஆனா உங்களுக்கே தெரியும், நம்ம ஃபேக்டரியில லேபர்ஸ் எல்லாம் ஸ்ட்ரைக்ல போயிட்டாங்க.
இந்த வேலையை பண்றதுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆளுங்க இருந்தாதான் சீக்கிரமா இதை முடிச்சு கொடுக்க முடியும். அதனால உங்க கம்பெனில வேலை செய்யறவங்கள ஒரு 2 ஷிஃப்ட்டுக்கு அனுப்பி வச்சா போதும். அது எனக்கு பெரிய உதவியா இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த கவர்மெண்ட் ஆர்டரை நான் முடிச்சு கொடுக்கறதுனால அவர் மேல இருக்கிற களங்கத்தை துடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி இருக்கும். அதான். பொன்னி, கணபதி மில்ஸோட ஓனர் கணபதி இப்ப மில் பக்கமே வர்றதில்லம்மா. அவரோட பொண்ணு மாயா தான் யூகேல படிச்சுட்டு அந்த மில்லோட எம்டி சீட்ல உட்கார்ந்துருக்கா. ஆமாண்ணே, போய் பார்த்துட்டு தான் வந்தோம். கொஞ்சம் திமிர் பிடிச்ச பொண்ணு மாதிரி தான் தெரியுது. ஃபாரின்ல படிச்ச பொண்ணுமா, சின்ன பொண்ணா இருக்கான்றதால எல்லாரும் சேர்ந்து அவ கையில அசோசியேஷன் செக்ரட்டரி போஸ்ட தூக்கி கொடுத்துட்டாங்க. திடீர்னு அப்படி ஒரு பெரிய போஸ்ட் கிடைச்சதுனால அந்த பொண்ணு தலகால் புரியாம ஆடுறா. எல்லாரோட ஆர்டரையும் தட்டி பறிக்கிற வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கா. ஆமா, புண்ணியம்மாவை ரொம்ப மிரட்டி பேசுறாங்க சார். அவ எல்லாரையும் மிரட்டுவா தம்பி. இப்ப நான் உனக்கு உதவி பண்ண முடிவு பண்ணா கண்டிப்பா என்னையும் கூப்பிட்டு மிரட்டுவா. ஆனா அதுக்கெல்லாம் பயப்படுறவன் இல்லை இந்த உமாபதி. ஒரு நாள் தானேம்மா, உனக்கு தேவையான லேபர்ஸை நான் அனுப்புறேன். ரொம்ப நன்றிண்ணே. இதுக்கெல்லாம் எதுக்குமா நன்றி? ராஜாராமுக்கு ஒரு பிரச்சனைங்கிறப்ப நீ நின்று கம்பெனியை நடத்துற பாரு. உன்னோட இந்த நம்பிக்கைக்காகவே நான் உனக்கு கண்டிப்பா உதவி பண்ணுவேம்மா. மறுபடியும் ரொம்ப நன்றிண்ணே. நீ தைரியமா போமா, நான் இருக்கிறேன். இப்போ எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணுமா. சொல்லுங்கண்ணே. ஒரு 3 மணிக்குள்ள எத்தனை லேபர்ஸ் வேணும்னு ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் மட்டும் அனுப்புமா. ஏன்னா எல்லாருக்கும் நான் சர்க்குலர் அனுப்பணும். லேபரோஸோட வில்லிங்னஸை கேட்கணும். ஜஸ்ட் அது ஒரு ஃபார்மாலிட்டி தான், ஆனா அதை கண்டிப்பா பண்ணி ஆகணுமா. சரிங்கண்ணே, கண்டிப்பா. நீ தைரியமா போயிட்டு வாமா. வரோண்ணே. வாங்க. யாரு நீ? எங்க இருந்து வந்து கடை வச்சிருக்க? எந்த ஏரியா? பலசரவாக்கம் சார். பலசரவாக்கத்துல இருந்து இங்க வந்து கடை வச்சுட்டு என் ஏரியாக்கார மேல கை வைப்பியா? கடை புகுந்து அடிச்சிருக்க? அவ்வளவு பெரிய ரவுடியா நீ? சார், இவர் அடிச்சத பத்தி சொல்றீங்களே, ஆனா அவர் என்ன பண்ணார் தெரியுமா? அவரோட ஆளுங்களை அனுப்பி கடையவே அடிச்சு நொறுக்கிட்டாரு. சார், பிசினஸ் போட்டியா தானே சார் பார்க்கணும். அவங்க ஆளை அனுப்பி கடையை உடைச்சு அனுப்பியிருக்காங்க சார். கடையை அடிச்சு உடைச்சா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடு. அதை விட்டுட்டு கடை புகுந்து அடிப்பியா? இப்ப ஏன் ஆளை விட்டு ஒன்னு அடிக்க சொல்லவா? என்ன நடக்குதுன்னு பாக்குறியா? சார், ஆள் அனுப்பிச்சு கடையை உடைச்சது அவர் தான் சார். விஷயம் தெரிஞ்சு அவர்கிட்ட கேட்க தான் போனேன். என் தங்கச்சி கூட வந்திருந்தா. போன இடத்துல என் தங்கச்சி மேல சுடுதண்ணியை ஊத்துவேன்னு சொல்றான் சார் இந்த ஆளு. அதான் சார் கோவத்தில் அடிச்சிட்டேன். வேணும்னே நீயும் உன் தங்கச்சி தகராறு பண்ணா 2 வார்த்தை முன்ன பின்ன தான் பேசுவாங்க. அதுக்காக கை நீட்டுவியா? சார், பள்ளி இது ஓட தானப்பா? ஆமாங்கண்ணே. இடத்துக்கார நீ தானே? ஆமாண்ணே. உடனே இவங்களை காலி பண்ண சொல்லு. சரிண்ணே. இல்லைன்னா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. நான் பாத்துக்கிறேண்ணே. ஏய், காலி பண்ணுங்கடா. சரிண்ணே. ஐயோ சார், கால் பண்ணுங்க. யோ, வாங்கயா போலாம். வேண்டாம் வேண்டாம் சார். அண்ணா எதுவும் பண்ணாதீங்கண்ணே. வேண்டாங்க. கஷ்டப்பட்டு கடை ஆரம்பிச்சிருக்கோண்ணே. சார், சொன்னா கேளுங்க. அண்ணே, என்னண்ணே இது? தம்பி, கவுன்சிலரை மீறி என்னால எதுவும் செய்ய முடியாதுப்பா. கடையை காலி பண்ணிருப்பா. அண்ணே, இப்பதான் நாங்க ஒரு வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கோம். தயவு செஞ்சு எங்களை வாழ விடுங்க. புரிஞ்சுக்கோங்கண்ணே, ப்ளீஸ்ண்ணே. அம்மா, என்கிட்ட கெஞ்சி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கவுன்சிலர் கிட்ட வேணா கெஞ்சி பாரு. அவர் மனசு வச்சாதான் உண்டு. இல்லைன்னா கடையை காலி பண்ணுங்கம்மா. சரி பவி, வா, அவர்கிட்ட பேசி பார்ப்போம். வா வா. சார் சார், ஒரு நிமிஷம் சார். சார் ப்ளீஸ் சார். சார், ரொம்ப நாளா வேலை இல்லாம இப்பதான் சார் கடை ஆரம்பிச்சிருக்கேன். தயவு செஞ்சு கடையை மூடிடாதீங்க சார். புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் கை நீட்டுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும்ப்பா. ஐயோ,
நான் வேணும்னு பண்ணல சார். சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு சார். அவங்க ஆளுங்க கூட என்னை அடிச்சு மண்டையை உடைச்சிட்டாங்க சார். உன் தங்கச்சிக்காக உன் வீரத்தை போய் அங்க காட்டினல்ல, இப்ப அனுபவி. சார் 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 ஏய், ப்ளீஸ் சார் ஏய், தயவு செஞ்சு விடுப்பா. புரிஞ்சுக்கோங்க சார். சார். அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா. சார், சார், போப்பா. நான் கொஞ்சம் ஏய், ஹெல்ப் பண்ணுங்க கிளம்பியா? சார். சார் வேணும்னே பண்ணல please சார். ஒண்ணும் பண்ண முடியாது அப்பாட்டி சொல்றேன்ல. அவ்வளவுதான் சார் விடுப்பா. பண்ணிட்டாங்க. அவங்க தான் சார் நான் பிரச்சனை பண்ணாங்க. சார், வண்டியில கொஞ்சம் இருக்க. ஹெல்ப் பண்ணுங்க சார். கேளுங்க சார் ஒரு நிமிஷம். சார் அவங்க பிரச்சனை பண்ணதுக்கு நானே சார் பண்ணுவேன். இப்ப என்ன பண்ண சொல்ற? ஆ? என்ன பண்ண சொல்ற? சார், என்ன? ஐஸ்வர்யா, என்னம்மா இந்த பக்கம்? அங்கிள் இது என் அண்ணன் சூர்யா. இது என் அண்ணனோட கடை தான். என்னம்மா சொல்ற? ஓ அண்ணனா? ஆமா அங்கிள். என்னம்மா நீங்க நம்ம ஏரியால கடை திறந்திருக்கீங்க, அங்கிள் கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களா? யாரையாவது இந்த பக்கம் வர விட்டுருப்பானா? டேய் பள்ளி, அண்ணா கடையை ரெடி பண்ணி கொடு. சரிங்கண்ணே. தம்பி சாரிப்பா, நீ யாரு என்னன்னு தெரியாது. நீ எவ்வளவு பெரிய இடத்து பையன், சொந்த கால்ல நிக்கணும்னு தனியா வந்து பிசினஸ் பண்றியாம? பரவாயில்லப்பா, சூப்பர். நீ தொழில் நடத்து, உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ் சார். வேலு, இந்த பொண்ணு என் பொண்ணோட கிளாஸ்மேட்டுப்பா, க்ளோஸ் ஃப்ரெண்டு. இந்த பொண்ணு வீட்டுக்கு போய் என் பொண்ணு சாப்பிடுவா, என் வீட்டுக்கு இந்த பொண்ணு வந்து சாப்பிடும். அந்த அளவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு. சாரிப்பா, நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. ரொம்ப தெரிஞ்ச பையனை வேற போயிட்டான். நீ அவங்க கிட்ட போய் தகராறுலாம் வச்சுக்காத. அவங்க கடையெல்லாம் காலி பண்ண முடியாது. உன் தொழில நீ பாத்துக்க, அவர் தொழில அவர் பாத்துக்கிட்டோம். என்ன சரியா? தம்பி, தகராறு யார்ட்டையும் வச்சுக்காதீங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்கிட்ட சொல்லுங்க. சாரி கேட்டுக்கிறப்பா. அங்கிள் இருங்க, கருப்பட்டி காஃபி சாப்பிட்டு போலாம். உன் அண்ணன் கடன் வேற சொல்லிட்டேன். நான் சாப்பிடாம போனா நல்லா இருக்குமா? தம்பி போப்பா, காப்பி போடுப்பா. சரிங்க சார். வாங்க அங்கிள். போலாம். வாங்க ஆண்டி. போன விஷயம் என்னாச்சு? அது லக்ஷ்மி மெல்ஸோட லேபர்ஸ் எல்லாம் வரேன்னு சொல்லிட்டாங்க. தேங்க் காட். ஆனா இங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? நீங்களே வந்து பாருங்க. என்னப்பா நீங்க இப்படி பண்ணிட்டீங்க சார்? அம்மாட்ட சொல்லுங்க சார். எங்களை மன்னிச்சிருங்க மேடம், நாங்க பேசாம செவனேன்னு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த யூனியன் லீடர் திருட்டு பைய எங்க மனசை கலைச்சு மனசுல நஞ்ச கலந்துட்டா மேடம். நாங்களும் உண்மை புரியாம உங்களை தப்பா பேசிட்டோம். எங்களை மன்னிச்சிருங்க மேடம். இன்னைக்கு ஒரு நாள் விட்டுருங்க மேடம். நாளையிலேருந்து வேலைக்கு வந்துடுறேன். ஆமா மேடம். பண்ற அயோக்கியத்தனத்தெல்லாம் பண்ணிட்டு இப்ப வந்து மன்னிப்பு கேக்குறீங்களா? அந்த யூனியன் லீடர் கெட்டவங்கிறது இப்பதான் உங்களுக்கு தெரிஞ்சுதா? அவன் மூஞ்ச பார்த்தாலே திருடன், அயோக்கிய, கடஞ்செடுத்த கிரிமினல்னு தெரியுது. அவன் பேச்ச போய் நம்பினேன்னு சொல்றீங்களே, உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்ல? உங்களால கம்பெனிக்கு எவ்வளவு நஷ்டம் தெரியுமா? எத்தனை பொருள் எல்லாம் போட்டு உடைச்சிங்க, எத்தனை நாள் கம்பெனி நடக்க விடாம பண்ணீங்க. சரி, பொருளை விடுங்க. சாரும் மேடமும் உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கைய உடைச்சிட்டீங்க. அது சாதாரண விஷயமா? ஒவ்வொரு விஷயத்திலையும் நமக்காக இறங்கி வேலை செய்யறா, நமக்காக தான் பேசுறா. இவளை நம்புறதா சந்தேகப்படுறதான்னு குழப்பமா இருக்கே. உங்க பேச்செல்லாம் இனிமே கேட்க முடியாது. சந்துரு காலை உடைச்சிங்கல்ல, சார் உங்க மேல ரொம்ப வருத்தத்தில் இருக்கார். உங்க முகத்திலேயே முழிக்க கூடாதுன்னு முடிவில் இருக்கார். ஏன்பா, நம்ம கூட இருக்கிறவங்களே யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரியாத அளவுக்கு முட்டாளாவா இருப்பீங்க சார்? நாங்க தான் தப்பு பண்ணிட்டோம்னு மன்னிப்பு கேட்க வந்திருக்கோம்ல. மன்னிப்பு கேட்டா எல்லாம் முடிஞ்சிருச்சா? இப்ப எந்த மூஞ்ச வச்சுட்டு நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க? பூஜா, என்னம்மா அவங்கெல்லாம் வயசுல பெரியவங்க, தொழிலாளிங்க.
அவங்க கிட்ட அப்படியெல்லாம் பேசக்கூடாது. என்னதான் இருந்தாலும் இந்த கம்பெனி உருவானதே அவங்களாலதாங்கிறத மறந்துடக்கூடாது. ஏதோ யாரோ தப்பா அவங்கள கைட் பண்ணிருக்காங்க. அந்த பேச்சு கேட்டு இவங்களும் அப்படி இருந்துட்டாங்க. அவங்களா திருந்தி வரும்போது நாம ஏத்துக்கணும். ஆண்டி, இவங்கெல்லாம் நம்மளோட வேல்யூ தெரியாதவங்க, நமக்கு கெட்டது பண்ணவங்க ஆண்டி. இவங்களெல்லாம் அப்படியே வீட்டுக்கு அனுப்பிடணும். இல்ல பூஜா, தொழிலாளிங்க தான் சொந்தக்காரங்கன்னு சார் அடிக்கடி சொல்லுவாரு. அப்படிதான் அவங்கள நானும் நினைக்கிறேன். சொந்தக்காரங்கள்ல யாராவது ஒருத்தங்க தப்பு செஞ்சுட்டா அவங்கள அப்படியே ஒதுக்கி வச்சு பேசாம விட்டுருவோமா? அவங்க கிட்ட பேசி அவங்கள சமாதானம் பண்ணி திரும்பவும் அவங்கள ஒண்ணு சேர்த்து போடல. அந்த மாதிரி தான் தொழிலாளிங்க. அவங்க தப்பு செஞ்சாங்க, விலகி நின்னாங்க, இப்ப திருந்தி வரேன்னு சொல்றாங்க. அவங்கள ஏத்துக்கணும். அதுதான் சாரா இருந்தாலும் சொல்லுவாங்க. நீங்க சொல்லுங்க, என்ன முடிவெடுத்திருக்கீங்க? மேடம், நாங்க மட்டும் இல்லை மேடம், 300 பேர் வேலைக்கு வராங்க மேடம். மேடம், மாசமான கடன், வீட்டு வாடகை, மளிகை கடை பாக்கி, ஸ்கூல் ஃபீஸு எல்லாம் கழுத்த நெரிக்குது மேடம். நீங்க மட்டும் கொஞ்சம் அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா போதும் மேடம். நாளை காலையிலேருந்து நாங்கள் வேலைக்கு வந்துடுவோம் மேடம். கடன் பிரச்சனை கழுத்தை நெரிக்குது, அதனால தான் வந்திருக்கீங்க. அப்போ நீங்கெல்லாம் திருந்தி வரல, அப்படிதானே? பூஜா, பேசக்கூடாதுன்னு சொன்னேன்ல. திருந்தி வந்திருக்காங்க. அவங்க மனசை திரும்ப திரும்ப நோக்கடிக்க கூடாது. நீ கொஞ்சம் சும்மா இரு. சரி, மொத்தம் எத்தனை பேர் வர போறீங்க? 300 பேர் கண்டிப்பா வருவோம் மேடம். ஆளுக்கு ஒரு 50,000 ரூபாய் கொடுத்தா உங்களுக்கு சரியா இருக்குமா? காலத்துக்கும் நாங்கள் விசுவாசமா இருப்போம் மேடம். பழனி, அந்த பணத்துக்கு உடனே ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்க மேடம். உங்களுக்கு பணம் வந்து சேர்ந்துரும். ரொம்ப நன்றி மேடம். நாளை காலை நாங்கள் எல்லாரும் யூனிஃபார்ம்ல வந்துருவோம் மேடம். வரேங்க மேடம். வரேன் மேடம். என்னங்க என்னங்க, கொஞ்சம் கீழே வாங்களே. முக்கியமான விஷயம் சொல்றேன். அண்ணி, அண்ணி இங்க வாங்களே. வரேன். என்ன பொண்ணி? அண்ணி, ஒரு சந்தோஷமான விஷயம். நம்ம கம்பெனியோட பிரச்சனை எல்லாம் இன்னையோட தீர்ந்து போயிடுச்சு. இனிமே எந்த பிரச்சனையும் வராது. என்ன சொல்ற? அவங்க கொடுத்த டெட்லைனை தள்ளி போட்டிருக்காங்களா? டைம் எதுவும் கொடுத்துருக்காங்களா? டெட்லைன்லாம் அப்படியே தாங்க இருக்கு. ஆனா நம்ம பழைய லேபர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் திரும்ப வேலைக்கு வரேன்னு சொல்லிட்டாங்க. லேபர்ஸ் எல்லாம் திரும்ப வரேன்னு சொல்லிட்டாங்களா? எப்படி? என்ன நடந்துச்சு? எனக்கும் அதுதாங்க புரியல. நான் கூட நம்ம பழைய மில் ஓனர்ஸ் கிட்ட எல்லாம் சப்போர்ட் கேட்டுட்டு இருந்தேன். நம்ம லக்ஷ்மி மில் கூட இல்ல, நாளைக்கே லேபர்ஸ் அனுப்புறோம்னு ஒத்துக்கிட்டாங்க. சரி, அவங்களெல்லாம் ட்ரெயின் பண்ணி இந்த வேலையை எப்படியாவது முடிச்சிடலாம் தான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன். திடீர்னு இந்த வேலையை பத்தி எல்லாம் பேசிட்டு ஆபீஸ்க்கு வந்து பார்த்தா நம்ம லேபர்ஸ் எல்லாம் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ராஜாராம், பிரச்சனை எல்லாம் சரியாயிடுச்சுனாலே உனக்கும் தன்னை போல நிம்மதி வந்துரும்பா. இனிமே எதை பத்தியும் யோசிக்காம நிம்மதியா இரு. நிம்மதியாவோம்க்கா. எல்லாம் முடியட்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை ஏதாவது ஒரு வடிவத்தில் வந்துட்டு தான் இருக்கு. அதெல்லாம் முழுசா ஓயிட்டோம், அப்புறம் முழுசா நிம்மதியாகும். பொன்னி, தினம் தினம் நானும் உன்னை ஏதாவது ஒரு விதத்தில் டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருக்கேன். இதெல்லாம் ஒரு ஆதங்கத்தில் தான். இருந்தாலும் சாரி. ஐயோ, என்னங்க நீங்க இதுக்கெல்லாம் போய் சாரி கேட்டுக்கிட்டு?
லக்ஷ்மி மில்லுல இருந்து தான் கால் பண்றாரு. லேபர்ஸ்க்காக கேட்டிருந்தேல்ல, அதுக்காக தான் இருக்கும். எடுத்து பேசு. ஹலோ. அண்ணே சொல்லுங்க. நானும் லேபர்ஸ் வேணும்னு கேட்டியம்மா, அனுப்பிச்சிடலாமா? ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக தான் கால் பண்ணேன். அண்ணே, ஒரு நல்ல நியூஸ். நீங்க லேபரை அனுப்புறேன்னு சொல்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா நானே உங்களுக்கு கால் பண்ணணும்னு இருந்தேன். எங்க லேபர்ஸே நாளையில இருந்து வேலைக்கு வரும்னு சொல்லிட்டாங்க. வந்து பேச்சுவார்த்தையில ஒத்துக்கிட்டாங்கண்ணே. அப்படியாம்மா? ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கே. ராஜாராம் வந்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனை முடியும்னு நினைச்சேன். பரவாயில்லையே, அதுக்கு முன்னாடியே சாதிச்சிட்டியே. அண்ணே, நான் என்னென்ன சாதிச்சேன்? கடவுள் தான் எல்லாத்தையும் வழி நடத்தி கொண்டு போறாரு. அவரு அருள் இல்லைன்னா எப்படி இதெல்லாம் நடக்கும்? அப்படின்னா கண்டிப்பா லேபர்ஸ்லாம் வேண்டாம்ல? கண்டிப்பா வேணாண்ணே. ரொம்ப தேங்க்ஸ். சரிம்மா. எனக்காக இவ்வளவு தூரம் உதவி செய்யணும்னு நினைச்சிருக்கீங்க பாருங்க, அதுவே ஒரு பெரிய விஷயம். சரிம்மா, நீ அந்த ஆர்டரை முடி. ராஜாராமும் கம்பெனிக்கு வரட்டும், நாம ஒரு பெரிய பார்ட்டியில சந்திப்போம். சரிங்கண்ணே, கண்டிப்பா. வச்சிடுறேன்.